வணக்கம். இன்னைக்கு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு டேம் என்விரான்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லி நம்ம ஜென்ரலா பார்த்துருப்போமா. இப்போ ஒரு ரெண்டு கம்பேரிசன் என்விரான்மெண்ட் ஹெபிடேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் தான் பார்க்க போறோம், ஒரு ஷார்ட்டா தான். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இப்படி ஓவராலா இருக்கக்கூடியது தான் நம்ம என்விரான்மெண்ட். அதான் சொல்லியிருக்காங்க மே ஆர் மே நாட் ஹேவ் லைஃப். ஒரு என்விரான்மெண்ட் அப்படிங்கக்கூடியது பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்ட்ராக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு தான் நம்ம வந்து ஒரு சூழ்நிலை அமைப்பு இல்லாட்டா சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படிங்கிறது வந்து என்விரான்மெண்ட் சொல்லுவோம். சொன்னோமா ஹெபிடேட். ஹெபிடேட் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மீன் அட்ரஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இட்ஸ் மீன் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எது வாழுது அப்படிங்கக்கூடியது தான் நம்ம வந்து அதோட அட்ரஸ் சொல்லுவோம். ஃபார் லைக் இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ், இப்போ நம்மளோட அட்ரஸ்னா என்ன சொல்லுவோம், நம்மளோட வீடை பத்தி சொல்லுவோமா. ஃபார் லைக் இன் தென்காசி இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் தட் தி பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் தி பவுச்சத்திரம். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் பர்டிகுலர் பிளேஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஹெபிடேட், நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இதோட அட்ரஸை பத்தி பேசக்கூடியது தான் ஹெபிடேட் அப்படிங்கக்கூடியது. என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சுத்தி இருக்கக்கூடியதை பத்தி பேசக்கூடியது தான் நம்ம என்விரான்மெண்ட் சொல்லுவோம். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மே ஆர் மே நாட் ஹேவ் த லைஃப் இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ். Last class I told the Himalayas, for example. In the Himalayas is the Everest in 8,000. ஓகேங்களா. ஃபார் லைக் அந்த 4,000 meters ஹைட்ல தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீசிஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கு, அதுக்கு மேல லிவிங் கிடையாது. அதனாலதான் என்விரான்மெண்ட்ல வந்து லைஃப் அப்படிங்கிறது வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஓகே. நெக்ஸ்ட் ஹெபிடேட் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா ஒரு லைஃப் அப்படிங்கக்கூடியது வந்து இருக்கதான் செய்யும். மீனிங் ஆல் ஹெபிடேட்ஸ் ஆர் என்விரான்மெண்ட்ஸ். எல்லா ஹெபிடேட்ஸுமே என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு உள்ளதான் வரும். இட்ஸ் மீன் இப்போ அங்க வந்து என்ன அப்படின்னா இதுல ஒரு ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இங்க ஸ்பீசிஸ் எல்லாமே இருக்கும் தான். அதான் சொல்லியிருக்காங்க ஆல் ஹெபிடேட்ஸ் ஆர் என்விரான்மெண்ட் பட் ஆல் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஹெபிடேட்ஸ். ஏன்னா ஹெபிடேட் அப்படின்னா கட்டாயமா அங்க வந்து ஒரு ஸ்பீசிஸ் இருக்கணும். ஏன்னா அட்ரஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் தான் நம்ம ஹெபிடேட்னு சொல்றது. அது எங்க வாழுது அப்படிங்கக்கூடியது தான். அப்படி இருக்கும்போது அது இல்லை அப்படின்னா எப்படி கரெக்டா இருக்காதான். ஸோ அதனாலதான் இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீசிஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஒன் ஸ்பெசிபிக் ஸ்பீசிஸ் தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஹெபிடேட்ல இருக்கு. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் நம்மளோட வீட்டுல நம்ம தானே இருக்கும் ஹியூமன்ஸ். சிம்பிளா ரியல் லைஃப்லயே பார்க்கலாம். இப்போ ஒரு பறவைகள் ஏதோ ஒன்று கூடு கட்டிட்டுனா அந்த பறவை கூடு கட்டி இருக்கிறது அந்த பறவையோட ஸ்பீசிஸ் இனம் தான் அங்க போய் வாழும். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னன்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்லுதாங்க. இது வந்து ஹெபிடேட் அப்படிங்கிறது வந்து என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம என்ன அப்படின்னா ஹெபிடேட்னு சொல்லுவோம். சிம்பிள் டைம்ஸ் இந்த ஒண்ணுதான் என்விரான்மெண்ட் ஹேஸ் மே ஆர் மே நாட் ஹேவ் தி லைஃப் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். இன் ஃபார் லைக் த ஹெபிடேட்ஸ் ஹேவ் அட்ரஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் இட்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் தி லைஃப். ஓகே. இதுதான் இந்த ரெண்டு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். வாட் இஸ் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெபிடேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்குள்ளது. ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு தேங்க்யூ. ஃபர்தரா நெக்ஸ்ட் வந்து இதை மென்ஷன் டைம்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.